நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களால் திருமண யோகம் எந்தெந்த ராசியினருக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது திருமணம் அப்படின்னும்போது அது இந்த கடந்த 2 ஆண்டு காலங்களில் ரொம்ப பிரச்சனையான காலம். இதெல்லாம் ரொம்ப லாக்டவுன் இருந்ததாலேயும் இந்த கொரோனா பிரச்சனையால் பெரும்பாலும் நடமாட்டம் இல்லாததால் நிறைய திருமணங்கள் நடைபெறவில்லை, தடைபெற்று போனன. தடை ஆயிடுச்சு. சரி, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படியா இருக்கிறதால இப்போ கொஞ்சம் திருமணத்துக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உகந்ததான ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ எந்தெந்த ராசினருக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எபிசோடு நம்ம போட இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை. குருனுடைய பலன் இருந்தால் தான் திருமணமே நடக்கும். எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. குரு பலன் வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க ஜோசியரை பார்த்து. குரு பலன் இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் சில அமைப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டை குரு பார்த்தாருன்னு சொன்னால் திருமணம் ஆகும். மகரத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கும் திருமணமும் நிகழ்ச்சி வாய்ப்புகள் நடக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த திருமணம் அப்படின்னும்போது இந்த குரு தாங்க எல்லாத்துக்கும் புத்திரக்காரகன். திருமணத்துக்கும் அவர் தான். தசா புத்தியும் உள்ளே போயிட்டுருக்கணும். உதாரணத்துக்கு திருமணத்திற்கான தசா புத்தி போகணும். குரு பலன் இருந்தால் மட்டும் போதாது. கோச்சார ரீதியாகவும் அது கோயின்சைட் ஆகணும். அதுவும் இதுவும் ஒன்றா சரிப்பட்டு வரும்பொழுது திருமணம் பக்காவாக முடிஞ்சிடும். இப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 13/11/2021 குரு பெயர்ச்சி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராருங்க. அவர் கிட்டத்தட்ட 152 டேஸ், அதாவது 14/4/2022 வரைக்கும் இந்த கும்பத்திலேயே இருக்கிறாருங்க. அப்போ கும்பத்திலேயே குரு இருக்கும்பொழுது எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் எந்தெந்த ராசியினருக்கு அமையும் அப்படின்னு பார்க்க. முதலில் மேஷம். மேஷம் என்பது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகும். 7ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆண் 7ஆம் இடம், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, அதாவது ஆணாக இருந்தால் 7ஆம் இடம் பெண், பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடம் ஆண். ஸோ அதனால் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு தசாபுத்தி நன்றாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்தை, மேஷத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நிச்சயமாக திருமணம் கூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா சிம்மம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆவது ராசி. இந்த ராசிக்கு 7ல் குரு இருக்கிறார். சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தில் 7ல் குரு இருக்கிறார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாள் தள்ளிக்கினே போச்சுங்க, திருமணமே ஆகலைங்க
அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தசாபுத்தி சிறப்பாக நடக்கணும். அதே நேரத்தில் கோச்சார ரீதியாகவும் இப்பொழுது குரு கும்பத்தில் இருப்பதால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தனுசு. இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடம் இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. குருவினுடைய ஆட்சி வீடு. இதில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிற குரு மிதுனத்தை பார்க்குறார். இந்த தனுசுக்கு மிதுனம் தான் 7ஆம் இடம். அப்போ ஆணாக தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கு 7ஆம் இடம் மிதுனம், பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் இடம் மிதுனம். அப்படி ஆணுக்கு 7, பெண்ணுக்கும் 7ஆம் இடம் தான் மிதுனம். அப்போது உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதால தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் 13/11/2021 முதல் 14/4/2022 வரை 2022 வரை மொத்தம் 152 டேஸ் 152 நாட்கள் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் கைகூடும், திருமணம் முடியக்கூடிய ஒரு நிலை. டெஃபினட்டாக நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சாரமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது. முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக நல்லதாக அமையும், திருமணம் கைகூடி வரும். அடுத்தது மகரம். இந்த மகர ராசி எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தாலும் 2ஆம் இடமும் குடும்பத்தை இல்லாதவங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு வைக்கிறது. இப்போ 2ல் குரு இருக்கிறதால உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 13/11/2021 14/4/2022 152 நாட்கள் குருபலம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு கோச்சார ரீதியாக. அதே நேரத்தில் பை பர்த் சார்ட் உங்களுக்கு அங்கே திருமணத்திற்கான யோகமான தசா புத்திகள் நடந்ததுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகும், கைகூடி வரும். திருமணம் நல்ல சுபத்தன்மையில் முடிஞ்சு நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக அமைஞ்சு திருமணம் கைகூடும், திருமணம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த திருமண யோகம் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய ராசிகள் 1 மேஷம், 2 பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மேஷத்துக்கு அடுத்தது சிம்மம், சிம்மத்துக்கு அடுத்தது தனுசு, தனுசுக்கு அடுத்தது மகரம், மகரத்துக்கு அடுத்தது கும்பம். கும்பத்தில் அப்படின்னு லக்னத்திலேயே அதாவது ராசியில் குரு இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சிம்மத்தை பார்க்கும் பொழுது சிம்மம் 7ஆம் இடம். கும்பம் ஆணாக இருந்தால் பெண் சிம்மம் 7, கும்பம் பெண்ணாக இருந்தால் சிம்மம் ஆண் 7. அப்போ ஆணுக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இந்த 13/11/2021 முதல் 14/4/2022 இந்த 152 நாளும் குரு பலன் நிறைஞ்சிருக்கு. தசாபுத்தி பை பர்த் சாட்டில் தசாபுத்தியும் நல்ல சிறப்பாக நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திருமணம் கூடி வரும், கைகூடும், சுபத்தன்மையில் முடியும். அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 5 ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், அதாவது மேஷம், கும்பம், சிம்மம், தனுசு,
5 ராசிகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக திருமணம் ஆகக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.